தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் அனைத்து நலன் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணைய தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணைய தலைவர் வெங்கடேசன் கூறியதாவது: தஞ்சை மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் முழுமையாக தங்கு தடையின்றி வழங்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் உடல் நலன், ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவ முகாம் நடத்தி உரிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் பிரதம மந்திரியின் காப்பீட்டுத் திட்டத்தில் தூய்மை பணியாளர்களை இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பணியாளர்களின் வாழ்வாதாரம் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் ஊதியம் முழுமையாக சென்றடைகிறதா என்பதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் தனி கவனம் செலுத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். கூட்டத்தில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம், மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பாலகணேஷ், தஞ்சை மாநகராட்சி ஆணையர் கண்ணன், கும்பகோணம் உதவி கலெக்டர் ஸ்ருத்தியா விஜயன், மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளர் சரவணன், தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா, மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.